வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் அனைத்து உடன்பாடுகளின் தாயாக திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று கோவாவில் மெய்நிகர் முறையில் பிரதமர் தொடக்கி வைத்த இந்தியா எரிசக்தி வார விழாவில் 120 நாடுகளில் இருந்து 75,000க்கும் மேற்பட்ட எரிசக்தி நிபுணர்கள் பங்கேற்றுள்ளனர். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக மத்திய அரசு இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றை நடத்தியது. புதுச்சேரியில் மத்திய மாநில திட்டங்கள் அடங்கிய ஒருங்கிணைந்த வீட்டு வசதி திட்டத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் இன்று தொடக்கி வைத்தனர். இனி விரிவான செய்திகள். வாய்ப்புகளின் களமாக திகழும் இந்தியாவில் எரிசக்தியின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் எரிசக்தி துறையில் உலக அளவிலான பேச்சுவார்த்தைகளுக்கான மேடையாகவே இந்தியா எரிசக்தி வாரம் உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று இந்தியா எரிசக்தி வார விழாவில் மெய்நிகர் முறையில் உரையாற்றிய அவர், பெட்ரோலிய பொருட்களின் ஏற்றுமதியில் உலகின் முதல் 5 நாடுகளில் ஒன்றாகவும் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனில் உலகின் முதல் நாடாக மேம்படும் நிலையிலும் இந்தியா இருப்பதாக கூறினார். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் அனைத்து உடன்பாடுகளின் தாயாக திகழும் என்றார். உலகின் மொத்த வர்த்தகத்தில் 1/3 பங்களிக்கும் இரு பெரும் பொருளாதாரங்களுக்கு இடையிலான இந்த ஒத்துழைப்பு இருதரப்பு வர்த்தக உடன்பாட்டை முழுமையாக பூர்த்தி செய்வதாக அமையும் என்றும் அவர் கூறினார். 140 கோடி இந்தியர்களுக்கும் கோடிக்கணக்கிலான ஐரோப்பிய யூனியன் மக்களுக்கும் பல புதிய வாய்ப்புகள் இந்த உடன்பாட்டினால் ஏற்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டோனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் உட்பட மொத்தம் 7 உடன்பாடுகள் இறுதி செய்யப்பட்டன. பாதுகாப்பு, பசுமை ஹைட்ரஜன், பேரிடர் நிர்வாகம் உள்ளிட்ட துறைகள் தொடர்பான ஒப்பந்தங்களும் இதில் அடங்கும். பொருட்களின் வர்த்தகத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய கூட்டாளியாக ஐரோப்பிய யூனியன் திகழ்வதும், கடந்த நிதியாண்டில் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான பொருள் வர்த்தகம் $136 பில்லியன் அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மெய்நிகர் முறையில் தொடக்கி வைத்து கோவாவில் நடைபெறும் எரிசக்தி வார விழாவில் 120 நாடுகளில் இருந்து 75,000க்கும் மேற்பட்ட எரிசக்தி துறை நிபுணர்கள் பங்கேற்றுள்ளனர். பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தொடக்க விழாவில் பேசுகையில், அடுத்த 20 ஆண்டுகளில் உலக எரிசக்தி தேவையில் 35% இந்தியாவின் தேவையாக இருக்கும் என்றார். பசுமை எரிபொருள் மற்றும் உயிரி எரிபொருளுக்கு இந்தியா வேகமாக மாறி வருகின்ற போதிலும் நிலவரங்களின் ஸ்திரத்தன்மைக்கு எண்ணெய் எரிவாயு மிக அவசியம் என்றார். நாட்டில் படிவப்பாறை அதிகம் உள்ள சுமார் 1 லட்சம் சதுர கிலோமீட்டர் வடிநில பகுதிகள் தற்போது கட்டுப்பாட்டில் இருந்து நீக்கப்பட்டு எண்ணெய் கண்டுபிடிப்பு பணிகளுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான இந்தியாவின் 500 மில்லியன் முதலீட்டு தொகுப்பினால் பயன்பெற உலக கூட்டாளிகளுக்கு இந்தியா அழைப்பு விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். உள்கட்டமைப்பு திட்டங்களின் அமலாக்கத்தில் தடைகளை களைந்து பணிகளை துரிதமாக நிறைவேற்றி முடிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் எண்ணத்தில் உருவாகி வடிவமைக்கப்பட்ட பிரகதி டிஜிட்டல் வசதி உயர்நிலை தலையீடு மூலம் திட்டங்களின் குறித்த காலத்தில் நிறைவேற்றி முடிப்பதில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக முக்கிய பங்காற்றி வருகிறது. பிரகதி வசதி மூலம் திறம்பட்ட முறையில் கண்காணித்து நிறைவேற்றப்பட்ட முக்கிய திட்டங்களில் ஒன்றான ஹரிதாஸ்பூர் பாராதீப் புதிய ரயில் பாதை திட்டம் குறித்து ஒரு தொகுப்பு. கனிம வளம் அதிகம் உள்ள கிழக்கு இந்தியாவின் உள்நாட்டு பகுதிகளுக்கு மேம்பட்ட துறைமுக வசதிக்கான நேரடி ரயில் இணைப்பு கிடைக்கும் வகையில் ஒடிசா மாநிலம் ஹரிதாஸ்பூர் பாராதீப் இடையே 82 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் கடந்த 1997ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒப்புதல் அளித்தது. பொருளாதார பலன்கள் அதிகம் உள்ள இம்முக்கிய திட்டம் நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தடைப்பட்டிருந்த நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திட்டத்தின் அமலாக்க நிலவரங்களை பிரகதி வசதி மூலம் மறு ஆய்வு செய்து நில ஆர்ஜித பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் அனுமதி பிரச்சனைகள் மற்றும் நிதி பற்றாக்குறைக்கு காலக்கெடு அடிப்படையில் தீர்வு கண்டு திட்ட பணிகளை துரிதப்படுத்துமாறு ஒடிசா அரசு, ரயில்வே அமைச்சகம் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து அதிகாரிகளின் நேரடி தலையீடு மற்றும் இழப்பீடு அடிப்படையில் நில ஆர்ஜித பணிகளும் சட்டப்பூர்வ ஒப்புதல் பெறும் பணிகளும் துரிதமாக்கப்பட்டு திட்ட பணிகளுக்கு
உத்வேகம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பணிகள் முழுமையாக நிறைவேற்றி முடிக்கப்பட்டு ஹரிதாஸ்பூர் பாராதீப் ரயில் பாதை 2020 ஆண்டில் சரக்கு போக்குவரத்துக்கும் 2024 ஆண்டு மார்ச் மாதத்தில் பயணிகள் போக்குவரத்துக்கும் திறந்துவிடப்பட்டது. இத்திட்டத்தினால் பிராந்திய அளவிலான பயிற்சி ஊக்கம் பெற்றுள்ளதும் உயர்நிலை மறு ஆய்வு மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் திட்டங்களை திறம்பட்ட முறையில் நிறைவேற்றி முடித்தல் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இத்திட்டம் திகழ்வதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. நாளை தொடங்க உள்ள நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக மத்திய அரசு இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றை நடத்தியது. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையிலான இக்கூட்டத்தில் மாநிலங்களவையின் அவை முன்னவர் திரு JP நட்டா, நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன் ராம் மெக்வால், டாக்டர் எல் முருகன், மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ், திமுகவை சேர்ந்த திரு திருச்சி சிவா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சகாரிகா கோஷ், சமாஜ்வாதி MP திரு ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதியில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இடம்பெறும் என்றும், பின்னர் இரு அவைகளிலும் பட்ஜெட் மீது விவாதங்கள் நடைபெறும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு பின்னர் செய்தியாளரிடம் பேசுகையில் கூறினார். கூட்டத்தொடரை சுமூகமான முறையில் நடத்த அனைத்து கட்சியின் ஒத்துழைப்பை அரசு நாடுவதாக அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமரின் 2ஆம் கட்ட நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தை புதுச்சேரி அரசின் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டத்துடன் ஒருங்கிணைத்து பயனாளிகள் வீடு கட்டிக் கொள்ள 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கும் திட்டத்தை இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தொடக்கி வைத்து 1 லட்சம் ரூபாய் முதல் தவணை நிதி உதவிகளை வழங்கினர். நகர்ப்புற ஏழைகளுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் மாபெரும் மக்கள் நல புரட்சியாகவே திகழ்வதாக விழாவில் பேசுகையில் கூறினார். மத்திய மாநில அரசு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படுவதால் புதுச்சேரியை குடிசையில்லா மாநிலமாக மேம்படுத்தவும் மாநிலத்தை வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் செல்லவும் ஏதுவாகும் என்று அவர் தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் உரையிலிருந்து ஒரு பகுதி. எந்த ஒரு திட்டமும் காலத்திற்கு ஏற்ப மேம்படுத்தப்பட வேண்டும். அதுதான் வளர்ச்சி வழி வகுக்கும். அப்படி தொடங்கப்பட்டதுதான் PMAY, பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா 2.0. கடந்த கால அனுபவங்களை அடிப்படையாக வைத்து நடைமுறை சிக்கல்களை சரி செய்து பயனாளிகள் பயனடைய வேண்டும் என்பதற்காக இது மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கிறது. இது ஒரு மக்கள் நல புரட்சி. ஈகோ ஃப்ரெண்ட்லி கட்டுமான முறையை பயன்படுத்துவது அனைவருக்குமான வாய்ப்பு இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சம். இதில் ஒரு முக்கியமான ஒன்று என்றால் பெண்களின் பேரில் வீடு பதிவு செய்யப்படும் நடைமுறை. இது பெண்களின் சமூக பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கும். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வுக்கு ஏற்ப வீட்டு வசதிக்கான நிதி உதவிகளை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி விழாவில் பேசுகையில் கூறினார். மத்திய மாநில அரசு திட்டங்களை முந்தைய அரசே ஒருங்கிணைத்து கூடுதல் உதவி வழங்கியிருக்கலாம் என்றும், ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை என்று திரு ரங்கசாமி குறிப்பிட்டார். முதலமைச்சர் உரையிலிருந்து ஒரு பகுதி. விரைவிலே இன்னும் அறிவித்த திட்டம் 2-3 திட்டங்களையும் இந்த அரசு அடுத்த மாத தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே அனைத்தையும் செயல்படுத்தும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்த அரசு நிச்சயமாக மத்திய அரசுடைய உதவியோடு செயல்படுத்தும். நம்ம கேட்டது இல்லாம மத்திய அரசு தானாகவே முன் வந்து கிராம சாலைகளுடைய முன்னேற்றத்திற்காக சுமார் 200 கோடி ரூபாய் நிதி உதவி அளித்து இப்போது பல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் நிதி அளிப்பதற்கு மத்திய அரசானது பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நம்மை கேட்டிருக்கின்றது. அந்த திட்டங்களை எல்லாம் இப்போது நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு நிச்சயமாக நமக்கு மாநில பாரதத்தினுடைய எண்ணத்தில் பல திட்டங்களை இங்கே அவர்கள் கொண்டு வர இருக்கின்றார்கள். அதுக்கான நிதியை அவர்கள் வரும்பொழுது இங்கே கூறுவார்கள். கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த வீட்டு வசதி திட்டத்தின் தொடக்க விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு R. செல்வம், அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன், திரு திருமுருகன், அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியம் மூலமாக அமலாக உள்ள திட்டத்தின் கீழ் புதுச்சேரியின் அனைத்து 4 பிராந்தியங்களிலும் பொது பிரிவு மற்றும் பின்தங்கிய பிரிவை சேர்ந்த பயனாளிகளுக்கு மொத்தம் 1327 வீடுகள் கட்டப்பட உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் அனைத்து உடன்பாடுகளின் தாயாக திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று கோவாவில் மெய்நிகர் முறையில் பிரதமர் தொடக்கி வைத்த இந்தியா எரிசக்தி வார விழாவில் 120 நாடுகளில் இருந்து 75,000க்கும் மேற்பட்ட எரிசக்தி நிபுணர்கள் பங்கேற்றுள்ளனர். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக மத்திய அரசு இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றை நடத்தியது.
புதுச்சேரியில் மத்திய மாநில திட்டங்கள் அடங்கிய ஒருங்கிணைந்த வீட்டு வசதி திட்டத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரின் தொடக்கி வைத்தனர். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.